செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சுங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னே சொன்னோம். இப்போ எல்லாம் பூ விட்டு நல்லா காய்க்கும். இது ரொம்ப நல்லா பிஞ்சு நிறைய விட்டுருக்கு, பூ விட்டுருக்கு. ரொம்ப அழகாக வந்துருச்சு. இது வந்து வெண்டைக்காய் செடி நல்லா வந்துருச்சு. இந்த பிளான்ட்டு வெட்டி அந்த இதில் வச்சோம். மண்ணில் நட்டதை விட இந்த இதில் பையில் நட்டது ரொம்ப நல்லா வந்துருக்குது. செடிக்கு பாருங்கள், நல்லா தளர்ந்து ஒரு மாதத்தில் நல்ல காப்பு வந்துடும். இது 2வது நல்ல ஒரு குட்டி செடி. அது இன்னும் வந்துடும். இது எல்லாமே நல்ல மிளகாய் செடிங்க தான். இது நல்ல கத்திரி செடிங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். வந்து இந்த கத்திரிக்காய் பச்சை கலரில் வரும். இது வந்து ப்ளூ கலரில் கத்திரிக்காய் செடிங்க. இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு ரகமாக வச்சுருக்கோம். ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. அதனால் எங்களுக்கு இந்த நீல கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். கடையிறதுக்கு இதுக்கெல்லாம் பச்சை கத்திரிக்காய் சாம்பார் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சுருக்குறோம். இப்போ தான் பூத்துருக்கு, பூத்துருச்சு. எல்லாம் பூவெல்லாம் வந்து வந்துருச்சு. இது வெத்தலை கொடி, நல்லா மல்லிகைப்பூ செடியோடு வச்சோம். எல்லாம் படர்ந்து நிறைய வெத்தலை வந்துருச்சு. இதெல்லாம் இதை வந்து இந்த கொடியில் கட்டி விடணும். சாயந்தரம் மேலே பார்க்கணும். ரொம்ப நல்லா வந்துருக்கு. இப்போ தான் கொஞ்சம் மல்லிகைப்பூவெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டோம். இப்போ ஒரு தடவை பூத்து எல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ மறுபடியும் பூத்து வந்த உடனே நாங்கள் அந்த பூராத்தையும் எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ கட் பண்ணி விட்டதுலாம் மொக்கு நிறைய வச்சிருச்சு. இன்னும் அந்த ஒவ்வொன்றும் வந்து கட் பண்ணது அப்படியே இருக்குது. இன்னைக்கு காலையில் எல்லாம் பொறிச்சது. அதையும் கட் பண்ணி விட்டோம்னா எல்லாம் லைனாக வந்துடும். இந்த செடி மிளகாய் செடி இதெல்லாம் வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ மழை பெஞ்சதுக்கு இது புதினா செடி எல்லாம் கட் பண்ணி போன வாரம் தான் பிரியாணிக்கு எல்லாம் பொரிச்சிட்டோம். இப்போ நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. அதில் களை இலை இருந்தாலும் இது வந்து குடந்தா, சின்ன குடத்தில் தான் வச்சுருக்கோம். இதெல்லாம் குட்டி குட்டி வெண்டை செடிங்க. அந்த பேண்டை கட் பண்ணி தான் நாங்கள் வச்சு விட்ருக்கோம். இதில் வந்து நல்லா பிரமாதமாக வருது. இதில் பாவக்காய் செடியும் வச்சு விட்ருக்கேன் ஒன்று. அது வந்துச்சுன்னா இந்த ஒரு குச்சியில் ஏற்றி விட்டுக்கலான்னு. இது கொய்யா மரத்துலேருந்து பதியம் போட்டு எங்கள் வீட்டில் கொண்டாந்து வச்சுருக்குறாரு. ஒரு மாதம் வந்து அங்கேயே வந்து ஒரு ஒத்துக்கத்தால் வச்சு கட்டி விட்டு பூ பூத்து காய் காய்ச்சது அந்த மாதிரி வந்துச்சு. பூ பூத்த மேனிக்கு அதை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க. இப்போ தான் தளவு வருது. முதல்ல அந்த பூ பூத்த மேனிக்கு இருந்தது இப்போ வாடி காஞ்சிருச்சு. புது தளவு விடுறதுக்கு இருக்குது, இன்னும் விடலை. அந்த மாதிரி ஒட்டு ரகம் எடுக்கலாம் அப்படின்னு கொய்யா செடியை வச்சுருக்குது. நாற்றை தான் வாங்கியாந்து வச்சோம். இவர் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்தாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி செய்யணுன்ட்டாரு. செஞ்சு வச்சுருக்காரு. ஆனால் அது இன்னும் கலைஞ்சதுன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக அதிகமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரோஜா செடி எல்லாமே ஜாதியில் தான் வச்சுருக்கோம். அது கொஞ்சம் இலை சுருண்ட மாதிரி வருது. அது மருந்து போடுறோம். இருந்தாலும் கூட நல்லா பெரிய ரோஸா வரும். இதெல்லாம் இந்த அது சுருண்ட மாதிரியே வருது. எல்லாம் கட் பண்ணி விட்டோம். மறுபடியும் நல்லா தளவெடுத்து வருது. இருந்தாலும் கொஞ்சம் மொக்குகள்லாம் வாங்கின போது இருந்தது இப்போ இல்லை. எல்லாம் குட்டி குட்டியாக வருது. இதெல்லாம் ஒயிட் ரோஸ் இவ்வளோ சோட்டில் வரும், நல்லா வண்டு மாதிரி.
அது என்னன்னு தெரியல எங்களுக்கே. நிறைய சொல்கிறாங்க, ஆனால் எந்த மாதிரி பண்ணுறதுங்கிறத தெரியல. இந்த தடவை பூக்கட்டும். அந்த எல்லா ரோஜா செடிகளும், இந்த 3 செடிகளுமே ரோஜா செடிகள் தான். பக்கெட்லேயும் ஜாடியிலையும் வச்சுருக்கோம். நல்ல தளதளம் தளைஞ்சிருச்சு. நான் நல்ல பூவுகளும் நிறைய பூக்குது, மொட்டுங்க வச்சிருக்கு. இது வந்து என்ன சொல்லியிருக்கேன், லில்லி 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 லில்லி. இது லில்லி பூக்கள் வந்து நிறையா தூண்டு ஒரு 2 இது வச்சாலும் நல்லா ஒரு பை ஃபுல்லாக வந்துடுச்சு. முன்னாடி வச்சுருக்குறோம். அதே மாதிரி வாடாமல்லி பூச்செடிகள்லாம் நிறைய கீழே விழுந்தால் நிறைய முளைச்சிருக்கு. அதை பார்க்குறக்கே சந்தோஷமாக இருக்குது. நிறைய பூச்சிருக்கு, நிறைய பூ மொக்கு இதெல்லாம் விட்டுருக்கு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆனால் செடிகள் நிறைய வந்திருக்குது. அதை நிறைய பைகளில் வச்சு முன்னாடி விடலாம் அப்படின்ட்டு. தெரிலைங்கம்மா. தட்டைப்பயிரா? அந்த மூட்டை கேட்குறீங்களா? தெரிலைங்க. அந்த அக்காங்க சொல்லலையா யாரும். இது வந்து துளசி நல்லா கட் பண்ணிட்டோம். இது வச்சது கட் பண்ணி விட்டுருக்கான். இப்போ இருந்தாலும் கொஞ்சம் இதாக தான் வருது. செடிகள்லாம் இதுக்குள்ளேயே விழுந்து முளைச்சிருக்கு. அதை எடுத்து இதில் நட்டுட்டு விடலாம் அப்படின்னு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து முளைச்சிருக்குது. அதை எடுத்து இதுலேயே நட்டுருவோம். இது போகும்போது இது நல்லா தளைஞ்சு வந்துடும். இது சாமி அந்த ஜாடியிலேயே இருக்கிறதுனால அதை வேரோடு பிடுங்க கஷ்டமாக இருக்குது. இது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சைட்லேயே நல்லா இது பறித்து விட்டு இது போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். இது துளசிக்கு தான். துளசி, திருநீர் பத்தினி செடி இது எல்லாமே வச்சுருக்கோம். இது கற்பூரவள்ளி செடி எல்லாமே நல்லா வந்திருக்குது. கற்பூரவள்ளி செடி அந்த சைட்லேயே வச்சுருக்கோம். அது என்னப்பா, அது சும்மா தப்பு செடி. சும்மா கொஞ்சோண்டு ஒரே ஒரு இதுதான் வச்சுருக்கோம். நல்லா தளைஞ்சிருக்கு. நிறைய இது விட்டு நான் இது ஆகாது அப்படின்னு ஒரு தடவை சட்னி பண்ணி விற்கிதுன்ட்டு எடுத்து விட்டேன். ஆனாலும் இப்போ பூரா நல்லா வந்திருக்கு. இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏதாவது செய்யலாம்னா. நான் நல்லா தளைஞ்சி வந்திருக்கு. இந்த சைடெல்லாம் நல்லா இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கிளி வச்சாலும் வர்றது தான். காய் காய்க்குது மாட்டுருக்கு. இது வந்து கத்திரி செடி. இது இருந்தது, கட் பண்ணி விட்டோம். அதெல்லாம் நட்ட செடிங்க. இதை வந்து கட் பண்ணி விட்டோம். பூரா நல்லா தளைஞ்சு இதுவும் நல்லா வந்துடுச்சு. பெரிய வரமாட்டோம். 1 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு. இதெல்லாம் பூ நிறைய இதுலேயே விட்டுருக்கு. வந்து காய்கறி செடியை நாங்கள் வேரோட எப்பயுமே பிடுங்கிறதே இல்லை. வந்து கட் பண்ணி தான் விட்டுடுறோம். இதெல்லாம் நல்லா களைஞ்சி இப்போ எல்லாமே இதுகளும் பூ வச்சிருச்சு. அதே போல் ரோஜா செடி கட் பண்ணி விட்டேன். இதுவும் இது பன்னீர் ரோஸு நல்லா மொக்கு நிறைய இருக்குது. டெய்லி ஒரு 2-3 ரோஸ் மேட்ச்சு வந்துடும். சாமிக்கு பொறிச்சு வைக்க. பாவக்காய் செடி தப்பி தான் விழுந்துச்சு. எல்லாம் கொடி ஓட அதுக்கு ஒரு சின்ன கிளையை உடைச்சிட்டு வந்து வீட்டில் ஊனிக்கிட்டு இருக்காரு. இப்போ நல்லா அது கொடி ஓடுறதுக்கு இடம் இருந்தால் நல்லா தளன்னு வந்துருச்சு பாருங்க. எல்லா கொடியும் 2-3 செடி இருக்குது. எல்லாம் கட்டி கொண்டாந்து ஒரே இடத்துல சேர்த்திட்டோம். இன்னும் காய்க்கும். இன்னும் இப்போதான் ஒரு 2 மாதம் 1 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். எல்லாம் மழை பெஞ்சப்போ எப்படியோ விதைக தான் முளைச்சிருக்கு. நம்ம வச்சு நடலை. இது
பப்பாளி இதை வந்து கட் பண்ணிடலாம். நிறைய காய்ச்சிருச்சு, ஆனால் வளைஞ்சு இடத்த தாக்குற மாதிரி இருக்குது. வெயில் இந்த செடிகளுக்கெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பட்டு போன மாதிரி வருது. அதனால் இந்த மரத்தை மட்டும் விட்டுட்டு இது எல்லாம் வெட்டிடலான்னு இருக்கிறோம். கொஞ்சம் சீக்கடிச்ச மாதிரி மேலே எல்லாம் ஆயிடுச்சு. அதனால் புதுசாக செடி நிறைய முளைச்சிருக்கு பப்பாளி செடி. அதனால் அதையே போட்டுக்கலாம், இதையெல்லாம் எடுத்துடலாம். அது வந்து பூசணிக்காய் செடி, அதையும் நடலை, அதுவாக தான் விழுந்து முளைச்சிருக்கு. அது எப்படி இதுன்னு தெரியல. மருதாணி செடி வேறு இது மல்லிகைப்பூ செடி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் நல்லா பூத்து, இது ஒரு மல்லி, நல்லா கொத்து மல்லி, கொத்து கொத்தாக வரும். இந்த பூசணிக்காய் செடி எங்களுக்கு ஒத்துக்கிறது இல்லைன்னா பூசணிக்காயே வைக்கிறது இல்லை. வச்சா நல்லது நிறைய வந்துடும் அப்படின்ட்டு புதையாக்கிட்டு, ஆனாலும் பிடுங்கிறதுக்கு மனசில்லை, அப்படியே விட்டுட்டோம். ஆனால் அதுவும் கொடி காய்ச்சி ஓடிட்டுருக்குது. அது என்ன காயாக வரட்டும், கொஞ்சோண்டு காயை எடுத்துட்டு அப்புறம் விட்டுறலாம். சோத்துக்கத்தாலேயே அந்த சைடு வச்சுட்டு மாற்றிட்டோம். ஆனாலும் சின்னதாக வெடிச்சிருந்தது, அது நல்லா பெருசாக வந்துடுச்சு. சோத்துக்கத்தாழை, வெத்தலை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி கிள்ளி வச்சுருவோம். வந்ததெல்லாம் இன்னும் நல்லா கற்பூரவல்லியே அப்படி தான், எல்லா இடத்துலையும் கிள்ளி கிள்ளி வச்சோம்னா நல்லா வந்துடும். நாங்கள் பிடுங்கி எடுத்து சாப்பிட்ருவோம். டெய்லியுமே 4 கற்பூரவல்லியில் சாப்பிட்டு வந்துடுவோம். நல்லா தொண்டை வலி, காய்ச்சல் இதெல்லாம் வராமல் இருக்கும். சளிக்கு இப்போ இந்த கொரோனா டயத்தில் எல்லாம் வந்து இந்த கற்பூரவல்லி ரொம்ப நல்ல, சளியே பிடிக்காது, நல்லா வந்துருக்குது. டெய்லி துளசி 2 இது 2 சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு சளி இதெல்லாம் இருக்காது. சந்தில் போடுறீங்களேம்மா, திடீர்னு பாம்பு வந்து போக வேண்டியது, அதுக்கு எந்த வேலை இல்லை. இந்த சொந்தக்குள்ள இந்த சாணி எடுக்கலான்னு பார்க்குறேன். எங்கள் அம்மா கூடவே இந்த மாடு பார்த்தா சாணி போடுற மாதிரி தெரியல. இது வாழைக்கண்ணு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கு. நல்லா தளவு வந்துருச்சு. ஆச்சு ஒரு 20 நாளைக்கு மேலே ஆச்சு. நல்லா தளைஞ்சி இப்போதான் வருது. அங்கே 2 வச்சுருக்கிறேன். இங்கே கருவேப்பிலை எல்லா இடத்துலையுமே நிறைய வெடிச்சிருச்சு. வெடிச்சு வருது வேறு. இதெல்லாம் கருவேப்பிலை. இதெல்லாம் வேர் போன இடத்துல எல்லாம் அது நல்லா வெடிக்குது. இது மாதிரி கருவேப்பிலை நல்லா சுகருக்கு வேறு நல்லதுன்னாங்களாம். அன்றாடம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை ஜூஸ் அடித்து குடிக்கிறது. ஓரளவுக்கு சுகர் குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 தேங்காய் துண்டும் இதுவும் போட்டு குடிச்சிட்டு வர்றோம். பரவாயில்லை. வெறும் கருவேப்பிலையை மட்டும் குடிக்கிறதுக்கு இது நல்ல ஐடியாவாக இருக்குது. கருவேப்பிலை நிறைய நம்ம தாளிக்க முடியாதில்ல, அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஜூஸ் எல்லாம் அடிக்கும்போது நல்லா தீருது. நல்லா இதாக தான் இருக்குது. இது வந்து கத்திரி செடி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எப்படி இது பண்ணாலும் நல்லா நிறைய கத்திரிக்காய் கொடுக்கும். ஒரு கிலோவுக்கு மேலே வந்துடும். சின்ன சின்னதாக நிறைய பிஞ்சு பூ வந்து நாட்டு கத்திரிக்காய் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன். நிறைய இப்போ தான் மறுபடியும் கட் பண்ணி விட்டு பிஞ்சு எல்லாம் பாரு, இதெல்லாம் பிஞ்சுக்கு தான். குட்டியா 2 காய் காலையில் இருந்து சின்னதாக இதெல்லாம் இப்போ தான் நட்டு விட்டுருக்குறேன். இந்த பாவக்காய் செடி 2, இது கீரை, இது தனியாக வந்து இந்த குடத்தை அறுத்து இதில் போட்டிருக்குறேன். இந்த கீரை புளிச்ச கீரை மேலே முளைச்சிருக்குது. கீழே தண்டு கீரை செடிக்கு நிறைய முளைச்சிருக்குது. போட்டு 3 நாள் தான் ஆச்சு. மழை எண்ணெய்க்கு போட்டு விட்டேன். இது வெந்தயக்கீரை போட்டு 1 வாரமாச்சு. நல்லா முளைச்சிருக்கு. நல்லா அந்த பேண்ட்டு துணியில் பையில் தான் போட்டிருக்கேன். அதுவும் இதுவும்
பூமியில் வைக்கிறத விட இந்த இதுகளில் வைக்கிறது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதுவும் இப்போ தான் வச்சுருக்குறோம், பிடிங்க நட்டுருக்குறேன் இந்த பைகளில். இதுகளெல்லாம் இன்னும் முளைக்கணும். செடிகள் நட்டுருக்குறேன், முளைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இதெல்லாம் மண்ணில் நட்டது. அங்கே அப்போ காட்டின வீடியோவில் காட்டின வெண்டை செடியோடு சேர்ந்தது. மண்ணில் பூமியில் இருக்குது. இது எப்படி வந்திருக்கு, அது எப்படி வந்திருக்கு, இது அப்படியே வளராமல் நின்று போச்சு. அதுவும் இதுவும் ஒரே நாள் தான் நட்டோம். இதிலேருந்து தான் புடிங்கிட்டு போய் அந்த பையில் நட்டு வச்சேன். பேண்ட்டு அதை வெட்டி கட் பண்ணி போன வீடியோவிலேயே அதனுடைய விளக்கம் கொடுத்துருக்கேன். பேண்ட்டு துணியில் அதில் கட் பண்ணி வச்சதுக்கும் இந்த வெண்டை செடி இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியும். இது எல்லாமே இதிலேருந்து பிடிங்கிட்டு போய் தான் அங்கே நட்டு வச்சேன். ஆனால் அது பூரா காப்புக்கு வர்ற மாதிரி வந்துடுச்சு. இது அப்படியே உறங்கி போச்சு. அதனால் இதில் வைக்கிறது அவ்வளோக்கா நல்லா வரல, அதில் வைக்கிறது நல்லா வந்திருக்குது. இது கொத்தவரங்காய் செடி. கொத்தவரங்காய் செடியில் இது விதைக்கி விட்டுட்டோம். ஆனால் 4 செடியே எங்களுக்கு குழம்புக்கு வர்ற அளவுக்கு விதைக்கி விட்டுறலாம். அப்புறம் இதெல்லாம் காய்க சின்ன சின்னதாக இருக்குது. இப்போ நேற்று குழம்புக்கு நல்லா கொடுத்துரும். ஒரு குழம்புக்கு வாரத்துக்கு ஒரு விஷயம் இந்த 3 செடி இருக்குது. இது ஒன்று, அது ஒன்று, இதெல்லாம் வந்து இது சுண்டைக்காய் இது நிறைய காய்க்கும். இது வச்சு இப்போ 4-5 மாதம் ஆச்சு. இப்போ தான் காப்புக்கு வந்துருக்குது. நிறைய காய் இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. எல்லாம் பொறிச்சிட்டோம். எல்லாம் கொத்து கொத்தாக பூத்துருக்குது பூவு. அந்த அதுவும் காப்புக்கு வந்துடுச்சு. சின்ன செடி ஒன்று, 2 செடி இருக்குது. சுண்டைக்காய் வந்து நல்லா ஆரோக்கியமாக இது ரொம்ப நல்லது. துவையல் மாதிரி வச்சுருவேன். இந்த மாதிரி வச்சாலும் நல்லா வத்தலை மாதிரி குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய கத்திரி செடி அதுவும் காய்ச்சிருக்குது. காய்ச்சது முந்தா நாள் தான் ஒன்று பிடிங்கிட்டு போயிட்டேன். இப்போ குட்டி பிஞ்சு அப்போ தான் விடுது. அடுத்த வாரம் இந்த அது இதெல்லாம் வந்துடும். நிறைய பிஞ்சு தான் இங்கே வெளியே சின்ன செடி தான் நிறைய காய். சின்ன இதுவும் கட் பண்ணி விட்டது தான். இது ஒன்றும் கீழே இருந்து வரல. இது சோத்துக்கத்தால ஒரே ஒரு குட்டி கொண்டாந்து வச்சோம் ஜாடி மேலே. வாரில் வெடித்து வந்துருச்சு. இவ்வளோ இருக்குது. அதையும் நம்ம ஒன்றும் அது பயன்படுத்துறதில்ல. ஆனால் பண்ணணுன்னு சொல்கிறாங்க, பண்ண நல்லதுன்னு. திடீர்னு ஒன்றா நிறைய சேர்த்திக்க முடியாது. அதனால் மெல்ல கொஞ்சம் அதை கழுவி 4 தடவை 5 தடவை கழுவிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிச்சு அம்மாலாம். அதனால் அதைய பார்க்கலாம் அடுத்த வாரத்தில் இருந்து. அப்புறம் பூசி தலைக்கெல்லாம் குளித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் செஞ்சு பார்க்கலாம். தலையில் நிறைய பயன்கள்னு சொல்கிறாங்க டிவியில் எல்லாத்துலேயும். அது நம்ம அதிகமாக பயன்படுத்தலை. ஆனால் வீட்டில் இருக்கணும்னு கொண்டாந்து வச்சுட்டா அது நல்லா விதை முதல் நிறைய மரமாட்டம் வருங்கிற மாட்டேன். இங்கே இருந்து போகணும். இந்த அவரைக்காய் செடி நட்டு ஒரு 2 மாதமாச்சு. அதையும் நல்லா பந்தல் போட்டு கொடியெல்லாம் விட்டுருக்குறோம். நல்லா வந்துச்சு. இன்னும் காப்புக்கு வரல, காய்க்கும். 2 ரகம் செடி. இந்த சைடு அந்த சிகப்பா மாதிரி இருக்கிற ப்ளூ கலர் அவரைக்காய், இது பச்சை அவரைக்காய். 2ஐயும் ஒரே இதில் ஏற்றி விட்டுருக்குறோம். போதும், நல்லா வந்துடும். அப்புறம் இது வந்து கீரை, இந்த பசலி கீரை. ஒரு நிமிஷம். அதைய அங்கே வந்து
3 விதை நட்டேன், 2 விதை தான் முளைச்சிருக்கு. இது ரொம்ப நாளுக்கு இருந்துச்சு. இது ஒரு வாரத்துக்கு முன்னே முளைக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதில் நட்டது, என்னன்னு தெரியல. அப்புறம் 10 நாள் ஆயிடுச்சு. இது 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 ஒரு தடவை முளைச்சது, இது ஒரு தடவை முளைச்சது. இன்னொரு விதை காணோம். எனக்கு இன்னும் இது பாதுகாப்பாக வச்சு கொஞ்சம் வெயிலில் வச்சுருவேன். வெயில் அதிகம் இந்த வேப்ப மரத்தினால படாதனால செடிகள்லாம் கொஞ்சம் இதாக வருது. பச்சை மிளகாய், கருவேப்பிலை வெட்டி விடுறது, அதில் உடக்கம் பாரு. இதெல்லாம் அடிச்சு எதுதான் வாழ விட்டு கருவேப்பிலை நல்லா படித்து கருவேப்பிலை சாப்பாட்டில் வேஸ்ட் பண்ணாமல் அதை செய்யணும். நல்லா உழுவுன்னு வந்துச்சு. இது ஒரு ரக கருவேப்பிலை. இதில் காயெல்லாம் பொறிச்சு முடிக்கணும். பரவாயில்ல. இதுவும் அந்த வெண்டைச்செடி, அந்த குட்டியை அந்த வாக்கில் காமிச்சதோட இதுவும் சாக்கில் வைக்கவும் நல்லா வந்துடுச்சு. அதுவும் அந்த வெண்டைச்செடி. இதை கத்திரி செடியை கட் பண்ணி விட்டோம். போன வருஷம் வச்சுருந்தேன், நிறைய காய்ச்சிட்டு வந்துச்சு. கொஞ்சம் இலையெல்லாம் வந்து பல்பேறின மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் கட்டிங் போட்டுக்கிட்டோம். நல்லா வந்துச்சு. ரெண்டு கிளையாக உயரமாக போயிடுச்சு. இது ஸ்கூல் பக்கத்தில் நல்லா மேலே போயிடுச்சு. அப்புறம் சரி ஒன்று விட்டுட்டு ஒன்று அந்த ரெண்டையும் கட் பண்ணி விட்டோம். இதுவும் நல்லா கிளையை அடிச்சுட்டு இது வருது. சரி இதுவும் உயரமாக போகணுன்ட்டு இதில் இருந்ததையும் உடச்சி விட்ருக்கேன். இது எல்லாம் கலைஞ்சி வருது. இங்கே கலையுது, இங்கே கலையுது. நல்லா கீழால் காய்ச்சா நல்லா வரும். இது உயரம்னா இந்த ஸ்கூல் கூட போட்டுக்கிட்டே போகும். மேலே 3 மாடிக்கு மேலே போய் காய்க்க ஆரம்பிக்குது. எவ்வளோ உயரம் பாரு. அது பாரு, அதை மீறிடுச்சு. அந்த 2 குச்சி 2 குச்சியாக மேலே போயிடுது. அதனால் எல்லாம் அதை கீழாலேயே கட் பண்ணி விடுவோம். இப்போ காய் பிடுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.